எழுதுவீங்க. அப்படி கண்டென்ட் நீங்கள் நிறைய எழுதும்போது வாட் வில் ஹேப்பன், டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் ஆன்சர் லைன் பை லைன் வந்து படிக்க மாட்டாங்க. ஸோ வாட் தே வில் டூ, ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கா, டயக்ராம் இருக்கா, இதை மட்டுமே பார்த்துட்டு தே வில் கிவ் யூ மார்க்ஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஹார்ட் ஒர்க்கு தவிர ஸ்மார்ட் ஒர்க் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், விச் மீன்ஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு டயக்ராம். டயக்ராம் வந்து இட்ஸ் நாட் லைக் நான் வந்து ஆர்டிஸ்டிக் வேலை தான் ட்ரா பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஓரளவுக்கு பார்க்கறது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டைஜஸ்ட் சிஸ்டம் ட்ரா பண்ண சொல்கிறேன், ஓரளவுக்கு அந்த மூஞ்சிலாம் இருக்கா, கிட்னி ஷேப் மாதிரி இருக்கா, லிவர், இதெல்லாம் ஓரளவுக்கு ஷேப்பாக போட்டு லேபிளிங்கை மட்டும் கரெக்டாக பண்ணிவிடுங்க. அண்ட் மேக் ஷூர் லேபிளிங் வந்து எப்பவுமே நான் ரிப்பீட் பண்ணுறது தான், லேபிளிங் ஷுட் ஆல்வேஸ் பி டன் ஒன்லி ஆன் ஒன் சைட் ஆஃப் யோர் டயக்ராம். கொச்சன் அங்கங்கே அப்படியே ஸ்கேட்டர் பண்ண மாதிரி லேபிள் பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்கேட்டர் பண்ண மாதிரி லேபிள் பண்ணாதீங்க. அண்ட் டயக்ராமை வந்து நீங்கள் லேபிள் பண்ணும்போது இட் ஷுட் ஆல்வேஸ் பி டன் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ், கேபிட்டலில் மட்டுமே பண்ணுங்கள். டயக்ராம் எப்பவுமே பென்சிலில் மட்டும் ட்ரா பண்ணுங்கள், லேபிளிங்கும் பென்சிலே பண்ணுங்கள். தயவு செஞ்சு பென்சில் எனக்கு டைம் பத்தல, நான் பென்சிலில் பண்ணேன், இந்த விஷயமே வேண்டாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் மார்க் வந்து கம்மியாகிறது, இட் வில் பி லைக் சேஃபர் சைட் மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஒரு கொஸ்டின் நீங்கள் அட்டென்ட் பண்ணும்போது 2 மார்க்காக இருந்தாலும் சரி, 3 மார்க், 4 மார்க், 5 மார்க், எத்தனை ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் மேக் ஷூர் யூ கிவ் சைட் ஹெட்டிங். சைட் ஹெட்டிங் இல்லாமல் எந்த ஒரு கொஸ்டினுமே அட்டென்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க, இல்லைனா அந்த ஆன்சருக்கே வேஸ்ட். நான் உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா டீச்சர் வந்து எப்படி இருப்பாங்க, கரெக்ஷன் பண்ணும்போது என்ன கொஸ்டின் தெரியல, இஃப் யூ இரிட்டேட் ஹர், கண்டிப்பாக உங்கள் பேப்பரில் கரெக்டாக போகிற மார்க்ஸுமே கம்மியாயிடும். ட்ரஸ்ட் மீ. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இரிட்டேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஓகே ஒழுங்காக எழுதலை, அடிச்சு எழுதுறீங்க, என்ன கொஸ்டினே தெரியல, அந்த மாதிரி அவங்க இரிட்டேட் பண்ணும்போது மார்க்ஸ் கம்மி பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃபர் சைடாக இருந்துக்கணும். எப்பவுமே கொஸ்டினுக்கு வந்து ஒரு ஆன்சர் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தே ஆஸ்கிங் யூ டிஃபைன் ஃபோட்டோஸ்ன்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா சைடிங் போடுங்க, ஃபோட்டோஸ்ன்னு சைடிங் போட்டுட்டு ரைட் யுவர் ஆன்சர். 2 மார்க்ஸ்க்கு இல்லை, சரி 3 மார்க்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்ட் யுவர் ஆன்சர்ஸ் ஒன்லி இன் பாயிண்ட் வைஸ், பேராகிராஃபாவோ இல்லாட்டி லைக் ஒரு எப்படி சொல்ற சுருக்கி எவ்வளவு எழுதாதீங்க. ஃபுல்லாக பாயிண்ட் புட் சம் புல்லட்டின்ஸ், ஒரு ரோமன் நம்பரோ இல்லை ஒரு ஸ்டாரோ சம் புல்லட்டின் போட்டு பாயிண்டாக எழுத ஆரம்பிங்க. அண்ட் கொஸ்டினில் வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே டேப்லெட் காலம் போட்டு தான் உங்கள் ஆன்சர் அட்டன் பண்ணும். இட்ஸ் நாட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேட்குறாங்க ஏரோபிக் அண்ட் ஆனேரோபிக் ரெஸ்பிரேஷன் உள்ள டிஃப்ரென்ஸ் எழுதுங்க, ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் ஆனேரோபிக் ரெஸ்பிரேஷன் ஒரு கொஸ்டின் வருதுன்னா put a tabular column aerobic anaerobic divide பண்ணி உங்க ஆன்சர் வந்து எழுதுங்க. don't put like aerobic னு ஒரு paragraph போட்டு சில பாயிண்ட்ஸ், anaerobic னு ஒரு paragraph போட்டு பாயிண்ட்ஸ், அந்த மாதிரி அட்டெண்ட் பண்ணவே டிஃபரன்ஸ் என்ன அர்த்தம், கம்பேர் பண்ணி உங்க ஆன்சரை எழுதுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? அண்ட் எந்த ஒரு ஆன்சர் நீங்க பயாலஜியில் ஸ்பெசிஃபிக்காக எழுதும் போது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா they will ask you ஒரு கொஸ்டின் கேட்டு whether it's true or false, justify your answer, இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ ஜஸ்டிஃபைன் வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் வாட் யூ வில் டூ, நீங்கள் கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து ட்ரூவா ஃபால்ஸா இல்லை எஸ் ஆர் நோ அப்படின்றத ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணுங்கள். உங்கள் ஆன்சரை ஹைலைட் பண்ணிவிட்டு ஜஸ்டிஃபை பண்ணுங்கள். செகண்ட் பார்ட் உங்கள் ஆன்சர் எப்படி இருக்கணும், யூ ஹேவ் டு ஜஸ்டிஃபை. இப்போ ட்ரூனா எதுக்கு நீங்கள் ட்ரூன்னு சொல்கிறீங்க, ஃபால்ஸ்னா எதுக்கு நீங்கள் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறீங்க. ஸோ ஜஸ்டிஃபை பண்ணி உங்கள் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இன்கம்ப்ளீட்டா எஸ் முடிஞ்சிடுச்சு, டோன்ட் எக்ஸ்பெக்ட் 2 மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் ஃபார் தட், கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. ஃபுல்லாக ஆன்சரை ஜஸ்டிஃபை பண்ணி கம்ப்ளீட் பண்ணி உங்கள் பேப்பரை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பயாலஜியில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய எழுதுறதுக்கு இருக்கும், கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய எழுதுறோம்னு சொல்லிட்டு எழுதிட்டே இருப்போம், டைம் வந்து பத்தாமல் போயிடும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு டைம் மாட்டிப்பீங்க, நிறைய எழுதிருப்பீங்க. நீங்கள் என்ன தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 5 மார்க் கொஸ்டின் நீங்கள் அட்டென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 5 மார்க் இமேஜின் நான் ஒரு 1 பேஜ் ஃபுல்லாக எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். எழுதிட்டு இல்லை நிறைய தெரியும், நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதுறேன், ரைட்டிங் ஃபார் 2 பேஜஸ்ன்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன தான் 2, 3, 4 எத்தனை பேஜஸ் எழுதினாலும் 5 மார்க் தான், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன ஹாஃப் மார்க் கொடுக்க போகிறாங்களா, சூப்பராக நிறைய எழுதிருக்கேன், கண்டிப்பாக கிடையாது. 5 மார்க்னா 5 மார்க்கான கொஸ்டின் அவ்வளோதான் வரும். ஸோ பிளான் பண்ணி நீங்கள் என்ன எழுத போகிறீங்களோ ஃபஸ்ட்டு ஹேவ் அ பிளான். இந்த கொஸ்டின் இந்த பாயிண்ட்ஸ் தான் எழுத போகிறேன், ஃபைன், எழுதி முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் சில கொஸ்டின் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்வேன், அந்த கொஸ்டின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அன்டில் டயக்ராம் இஸ் ஆஸ்க்ட், டயக்ராமை போடவே போடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டாப்பிக்கில் நீங்கள் பார்ப்பீங்க ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒரு கொஸ்டின் இருக்குது, இந்த டைஜஸ்ட் சிஸ்டமை ட்ரா பண்ணி ஆன்சர் எழுதினீங்கன்னா இட் வில் பி லைக் 10 மார்க் கொஸ்டின். அன்வான்டா 5 மார்க் கொஸ்டினாக தான் இருக்கும். நீங்கள் இதை யோசிச்சு பாருங்க, இவ்வளோத்தையும் ட்ரா பண்ணி லேபிள் பண்ணி இந்த ப்ராசஸ் நான் மொத்தமாக எழுதுறேன்னா இது ஒரு 10 மார்க் கொஸ்டினுக்கு மாதிரி ஆகிடும். அப்போ என்ன அர்த்தம், 5 மார்க் கொஸ்டின் நீங்கள் அவ்வளோ பெருசாக ட்ரா பண்ண எனக்கு 10 மார்க்ஸ் கொடுக்க போகிறாங்களா, கண்டிப்பாக இல்லை. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இஃப் தே ஆஸ்க் யூ ட்ரா த டயக்ராம் அண்ட் எக்ஸ்பிளைன் த ஹியூமன் டைஜஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு கேட்டால் மட்டும் டயக்ராம் ட்ரா பண்ணுங்க. இல்லை சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் த ஹியூமன் டைஜஸ்ட் சிஸ்டம் கேட்டாங்கன்னா நோ நீட், ஜஸ்ட் ரைட் த ஆன்சர், பாயிண்ட்ஸை எழுதி உங்கள் ஆன்சர் முடிச்சிட்டா போதும். அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த கொஸ்டின் வந்து டைரக்ட் கொஸ்டினாகவே கேட்க மாட்டாங்க, ஏன்னா இட்ஸ் பிக் ஒன், பிரித்து கேட்பாங்க. அண்ட் டோன்ட் திங்க் இந்த 10th நிறைய பேருக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, ஸ்பெசிஃபிக்கலி இன் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இப்போ நான் சொன்னேன் டைஜஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி டேரக்டாக கொஸ்டின்ஸ் ரொம்ப ரேர் வருது, டேரக்டாக கேட்கவே மாட்டாங்க, பிரித்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டமக்கில் வந்து என்ன டைஜஷன் நடக்கும், ஸ்மால் இன்டெஸ்டைனில் என்ன நடக்கும், அந்த மாதிரி பிரித்து கேட்பாங்க. ஸோ இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு லேர்ன் லைன் பை லைன். இதில் வந்து
உங்கள் புக்கில் சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் லைக் 80% வில் பி ஃப்ரம் யோர் புக், 20% லைக் அப்பார்ட் ஃப்ரம் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக? நான் சில எப்போவுமே என்னோட கிளாஸ் நான் எடுக்கும்போது சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் கொடுப்பேன், சில பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். விச் மீன்ஸ் ப்ரீவியஸாக இருந்த இயர்ஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர்லேருந்து அவரோட டிரைவ் சம் பாயிண்ட்ஸ் அதெல்லாமே எடுத்து நான் சொல்வேன். ஸோ மேக் ஷூர் யூ லேர்ன் தட். அதே மாதிரி நான் கொடுக்க நோட்ஸை தயவு செஞ்சு தரோவாக ரீட் பண்ணுங்கள். டோன்ட் மிஸ் எனி பாயிண்ட்ஸ். எல்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்லேருந்து எடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். சரியா? மேக் ஷூர் யூ நோட் இட். அண்ட் திரும்ப சொல்கிறேன், டயக்ராம் மட்டும் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஹேவ் தீஸ் திங்ஸ் இன் யோர் மைண்ட். If you have any doubt, எனக்கு டவுட் இருக்கு, ப்ளீஸ் கிளாஸ் முடிச்சுட்டு யூ கேன் வெயிட், ஆர் எல்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது யூ கேன் லைக் ப்ரீவியஸாக வந்து டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சரியா? ஏன்னா இப்போ நம்ம கிளாஸ் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், எல்லாமே டவுட் இருக்கும் இல்லைன்னு சொல்ல, நம்ம கேட்கும்போது வாட் வில் ஹேப்பன், கிளாஸ் வந்து டிலே ஆகிட்டே போகும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோமோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அவ்வளோ முடிச்சு நம்ம நிறைய டெஸ்ட் வந்து நிறைய ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் இட் பி வெரி ஹெல்ப். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் சொல்கிறோம் இல்லையா? நம்மளுக்கு கதை கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், இவ்வளோதானா அப்படி தானே இருக்கும். ஆனால் எழுத வச்சு பாருங்களேன், கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ரகிள் எல்லாமே, we are not perfect, we are not like அப்படியே மிஷின்ஸ் கிடையாது, அப்படியே கேட்டது அப்படியே பேப்பரில் வந்து கொண்டு வரதுக்கு. we make mistakes இல்லையா? ஸோ நம்ம எழுதி பார்க்க தான் we will be able to overcome all those mistakes. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ எழுதி பார்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பர்ஃபெக்டாக இருக்க முடியும். இன்னைக்கு எடுக்கிறேன்னா உடனே போய் படிச்சிருங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட் மீ டு புட் அ மெசேஜ் இந்த குரூப், இந்த அடுத்த கிளாஸ் நீங்கள் படிச்சுட்டு வரணும் அப்படிலாம் தயவு செஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இன்னைக்கு நான் எடுக்கிறேன்னா ப்ரிப்பேர்டாக இருக்கணும். என்னோட அடுத்த கிளாஸில் எப்பவுமே ஐ லாஸ்ட் சம் கொஸ்டின்ஸ். நான் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் என்னோட டாபிக் வந்து நான் ப்ரொசீட் பண்ணேன். அண்ட் பை த வே, நான் எடுத்த டாபிக் உங்களுக்கு புரியல, நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்கல, சுத்தமாகவே எனக்கு புரியல, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு டெல் மீ. ஏன்னா நீங்கள் இந்த 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் உட்காடுறீங்கன்னா இட் ஷுட் பி ஃப்ரூட்ஃபுல் ஃபார் யூ. சும்மா வேஸ்ட்டாக நான் கதை கேட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா பீப்புள் ஆர் இன் 10 ஸ்டார்டிங் ஒரு டே ஈச் அண்ட் எவ்ரி டே கவுண்ட்ஸ், அப்படி தான் நீங்கள் வச்சுக்கணும். சரியா? ஸோ வில் ஸ்டார்ட் இந்த டாபிக். நம்ம டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி லைஃப் ப்ராசஸ். லைஃப் ப்ராசஸ்னா என்ன? ஐ டோன்ட் வாண்ட் த டெஃபினிஷன், ஜஸ்ட் சொல்லுங்கள் லைஃப் ப்ராசஸ்னா என்ன அர்த்தம். What do you mean by life process? Online students, you can also answer. Life process na enna artham? Yes. Just, I'm not asking definition. Enna artham? Meaning. Enna artham? People who, you know life, English meaning theriyum illaya, life process na enna? சரி, நானே சொல்கிறேன். லைஃப் ப்ராசஸ் நம்ம லைஃப்பில் டெய்லி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள். கரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி சாப்பிடுவோம், தூங்குவோம், டிவி பார்ப்போம், இதெல்லாம் பண்ணுறோம். கரெக்டாக? இதெல்லாமே வந்து வெளியே. பட் அப்போ நம்ம பால் நடக்கக்கூடிய விஷயம் என்ன அர்த்தம்? நம்ம சாப்பிட்றோம், டைஜஷன் நடக்குது, எக்ஸ்கிரீஷன் நடக்குது, ப்ரீதிங் இருக்குது, ரெஸ்பிரேஷன் இருக்குது, ரீப்ரொடக்ஷன், இதெல்லாமே நம்ம லைஃப்பில் ஒரு ஹியூமன் லைஃப்பில் வந்து நடக்கக்கூடிய சில விஷயங்கள். கரெக்டாக? அதை பற்றி தான் நம்ம டாப்பிக்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். பட் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா we have a separate lesson which is the third topic, how do organisms reproduce. சரியா? மற்றபடி நம்ம இதில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிற எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன், டைஜஷன் அண்ட் சர்க்குலேஷன், எக்ஸ்கிரீஷன், இதெல்லாமே நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் எதுன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி நியூட்ரிஷன். சரி, நியூட்ரிஷன் என்ன அர்த்தம்? டோன்ட் see the diagram. நியூட்ரிஷன் என்ன அர்த்தம்? what do you mean by nutrition? அதுவாச்சும் சொல்லலாம். நியூட்ரிஷன்னா என்ன? இந்த டாபிக் நீங்கள் சயின்ஸ் அடிக்கடி கேட்ட ஒரு வார்த்தையாக தான் இருக்கும். கரெக்டா? what is nutrition? see, என்னோட கிளாஸ் வந்து ஐ வாண்ட் இட் டு பி லைவ்லி. நான் வந்து இட் ஷுட் நாட் பி ஐம் ஒன் ஹூ எப்பவுமே நான் லெக்சர் பண்ணிட்டே இருக்கணும், நீங்கள் இதை கேட்டு கதை கேட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. நோபடி இஸ் ஹியர் பர்ஃபெக்ட். நான் திரும்ப சொல்கிறேன், எல்லாரையும் தப்பு பண்ணுறவங்க தான். பரவாயில்ல, உங்களுக்கு என்ன ஆசை தெரியுதோ சொல்லுங்கள். நோபடி இஸ் கோயிங் டு கமெண்ட், ஜட்ஜ் பண்ணுறதுக்கு யாரும் இங்கே இல்லை. சரியா? we are here to discuss. அவ்வளோதான். what do you mean by nutrition? அர்த்தம் தெரிஞ்சு சொல்லுங்கள். yes, I'll point out then. சொல்லுமா, நீ சொல்லு, எனக்கு உண்மையாக ஞாபகம் சொல்லு. what is nutrition? சும்மா சொல்லு, அர்த்தம் சொல்லு. which gives us energy. சரி, வெரி குட். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம், we eat food, we consume food. நம்ம எதுக்கு ஃபுட் சாப்பிட்றோம்? நம்ம உடம்புல வந்து எனர்ஜி வரணும். why do we need energy? நம்ம டெய்லி சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு we need energy. கரெக்டா? ஸோ நான் நியூட்ரிஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா the food intaken by an organism and its utilization by the body to produce energy. நான் சொல்கிற அர்த்தம் புரியுதா? நான் என்ன பண்ணுறேன், ஃபுட் ஐம் ஜஸ்ட் இன்டேக்கிங். என்னோட பாடி என்ன பண்ணுது, அதை வந்து டைஜஸ்ட் பண்ணி பிரித்து விடுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரைஸ் சாப்பிட போகிறேன், கன்சியூம் பண்ணுறேன் அப்படின்னா ரைஸ் என்ன நியூட்ரியன்ஸ் இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கலாம், ப்ரோட்டீன்ஸ் இருக்கலாம். ரைட்? எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அப்போ என்ன ஆகுது, நான் சாப்பிட்ற ஃபுட்டை வந்து என்னோட பாடி டைஜஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா நியூட்ரியன்ஸ் எல்லாமே தனித்தனியாக பிரிக்குது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நான் என்ன சொல்வேன்னு கேட்டிங்கன்னா we call it as nutrition. ஸோ நியூட்ரிஷன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா we have two types of nutrition. நான் நியூட்ரிஷன் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறேன்னா one is going to be autotrophic nutrition. Shri sir. Okay. Sorry sir. Okay. Sorry. So nutrition பார்த்தீங்கன்னா we can classify it into
two types. First one is going to be autotrophic nutrition and the second one is going to be heterotrophic nutrition. சரி இப்போ இல்ல let us see what is autotrophic and what is heterotrophic. Autoனா என்ன அர்த்தம்? Auto means self, correct? So இதுல organisms என்ன பண்ணும்னு கேட்டிங்கன்னா they will be preparing their own food. They will not be depending on other organisms for their food. நான் notes நான் கொடுக்கிறேன், first listen to what I am saying. Okay, don't worry. So autotrophic கேட்டிங்கன்னா auto means self. இதுல வந்து organisms will be preparing their own food. They will not be depending on other organisms for their food. Ma'am, use dark color. Oh my God. சரியா? So example for autotrophic nutrition பார்த்தீங்கன்னா we can give photosynthesis. Plants கேட்டிருப்பீங்க, கரெக்டா? Plants என்ன பண்ணும்? They will be preparing food by the process we call them as photosynthesis. சரி, இந்த photosynthesis கதை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே சயின்ஸ் பற்றி படிக்கும்போது you would have learned about it, கரெக்டா? அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். Anyway, example for autotrophic nutrition நம்ம யாரை கொடுக்கலாம்? And சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில பாக்டீரியா, இந்த பாக்டீரியா algae varieties எல்லாமே பார்த்தீங்கன்னா they will be come under autotrophic nutrition. Next let us move on to heterotrophic nutrition. Heterona என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா which means the organism will be dependent on other organisms. இப்போ இதுல autotrophic பார்த்தீங்கன்னா they will not be depending on other organisms. ஆனா heterotrophicல they will be depending on other organisms for their survival. For example, human beings எடுத்துக்கலாம். How we prepare our food? நம்ம என்ன பண்றோம்? நான் குக் பண்ண போறேன்னா I'll be like taking plants எடுத்துப்பேன், meat இதெல்லாமே நான் யூஸ் பண்ணுவேன், கரெக்டா? So what I'm doing? I'm totally depending on herbivores இருக்கட்டும் or else like animals எல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் நான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா it will be coming under heterotrophic nutrition. So heterotrophic nutrition I can classify it into three types. First one is going to be parasitic mode of nutrition. Second one is going to be saprophytic mode of nutrition. And the third one is going to be holozoic mode of nutrition. Okay. Exam point of view la apdi kettingena one possible question is they will ask you to define what is nutrition, explain the types of nutrition. It will be coming under a 3 mark question. Apdi kettingena I'll give you the definition, idha neenga explain panningena podum with an example. Don't forget example illama endha or answer பண்ணி நீங்க attend பண்ணவே கூடாது. இன்னொரு possible question கேட்டிங்கனா they will ask you to differentiate between parasitic or saprophytic இல்ல saprophytic or holozoic, இந்த மாதிரி மாறி மாறி differentiate பண்ண சொல்லி கேட்பாங்க. இது வந்து ஒரு second possible question நமக்கு. Now let us see parasitic nutrition. Parasites என்ன பண்ணும்னு கேட்டிங்கன்னா for example leech எடுத்துக்கலாம். leech நீங்க பார்த்திருப்பீங்க என்ன பண்ணும்? இன்னொரு ஆர்கானிசம் மேல அப்படியே அட்டாச் பண்ணிட்டு டைரக்டா they will suck the blood. இன்ஸ்டன்ட்டா வந்து ஒரு டம்ளர்ல ஒரு straw போட்டு ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான். they will directly suck the nutrition, கரெக்ட்டா? இவங்க எல்லாமே வந்து எது கீழ வருவாங்க கேட்டிங்கன்னா parasitic nutrition, which means the organisms will be attaching themselves to a live host. இதுதான் இதுக்குள்ள உள்ள keyword. live host என்ன அர்த்தம்? உயிரோட இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் மேல அட்டாச் பண்ணிட்டு they will directly get the nutrition. இந்த மோட் நம்ம என்ன சொல்வோம்? parasitic mode of nutrition. Second type of nutrition கேட்டிங்கன்னா we call them as saprophyte. இப்போ parasitic வந்து நான் என்ன சொன்னேன்? live host அப்படின்னு சொல்லிட்டேன். saprophytes என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா they will be growing or they will be getting the nutrition from dead and decaying organic matter. என்ன அர்த்தமா dead and decaying organic matterனா? What do you mean by that? Dead and decaying organic matter என்ன அர்த்தம்? Yes, people tell me what is dead and decaying organic matter. Simple question. Dead and decaying அர்த்தம் தெரியாதா? சொல்லுங்க. What is dead and decaying? Deadனா என்ன? Deadனா என்ன people? Seriously நான் கேட்கிறேன். Deadனா என்ன? செத்து போனது. Decayingனா என்னமா? Yes, very good. So decompose, for example இப்போ நீங்க ஒரு ஃபுட் எடுத்துக்கிறீங்க, பிரெட் எடுத்துக்கலாம். பிரெட் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று போட்டிருப்பாங்க, கரெக்டா? என்ன அர்த்தம்? அந்த டேட்டுக்கு மேலே போச்சுன்னா மேலே ஒரு புஸ்ஸுன்னு ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், கரெக்டா? விச் மீன்ஸ் த ப்ராடக்ட் இஸ் கோயிங் டு ராட், அழுகி போக டீகம்போஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜில் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துல வளரக்கூடிய ஆர்கானிசம்ஸ் தான் நம்ம என்ன சொல்வோம்? சாப்ரோஃபைட்டிக். அந்த மாதிரி நியூட்ரிஷன் எடுக்கிற, சரியா? ஸோ பாரசைட் கேட்டிங்கன்னா உயிரோடு இருக்கக்கூடிய ஆர்கானிசம் மேலே அட்டாச் பண்ணிட்டு நியூட்ரிஷனை வந்து சக் பண்ணி எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லீச்சஸ் கொடுக்கலாம், பெட் பக்ஸ், டிக்ஸ், நாய் பூனை வளர்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அதுக்கு மேலே உண்ணின்னு சொல்லி ஒட்டிக்கும், பார்த்துருப்பீங்க. அதை நியூட்ரிஷனை சக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். சாப்ரோஃபைட்டு கேட்டிங்கன்னா செத்து போயிட்டு டீகம்போஸ் ஆகக்கூடிய ஆர்கானிசம் மேலே அட்டாச் பண்ணிட்டு நியூட்ரிஷனை டைரக்டாக எடுக்கக்கூடியவங்கள we call them as saprophytic mode of nutrition. And the final type we have is holozoic mode of nutrition. For an example for saprophytes கேட்டிங்கன்னா we can give bread mold
ஆர் எல்ஸ் மஷ்ரூம் கூட பார்த்துருப்பீங்க. மஷ்ரூம் வந்து எப்போ வளரும்? ரெய்னி சீசனில் எங்கே வளரும்? இந்த பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட்லாம் தண்ணியில் ஊறி இருந்துச்சுன்னா எல்லாம் மக்கி போயிருக்கும், அது மேலே மஷ்ரூம் வளரும். ட்ரீஸ்க்கு கீழே வளரும், பார்த்துருக்கீங்களா? ஃபுல்லாக ஈர சதன்னு இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து வளருவாங்க. பிகாஸ் தே கெட் த நியூட்ரிஷன் ஃப்ரம் டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர். ஃபைனல் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோசோயிக். ஹாலோசோயிக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு எப்படி நியூட்ரிஷன் கிடைக்குது? நீங்களே சொன்னீங்க, நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம பாடி வந்து அதை டைஜஸ்ட் பண்ணிவிட்டு நியூட்ரிஷனை தனித்தனியாக பிரித்து நம்ம பாடியில் நடக்கக்கூடிய வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறோம். கரெக்டாக? இந்த ப்ராசஸ் எல்லாமே எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இட் வில் பி ஹேப்பனிங் இன்சைட் த பாடி ஆஃப் அன் ஆர்கானிசம். இப்போ இதுவே இந்த மற்ற பேரசைட்லையும் சாப்ரோஃபைட்லையும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அட்டாச் பண்ணுமா, அப்படியே ஸ்ட்ரா போட்டு ஜூஸை எடுத்தோமா, நியூட்ரிஷனை சக் பண்ணுமா அப்படின்ற கான்செப்ட் தான் பேரசைட்டிக்கும் இருக்கும், சாப்ரோஃபைட்டிக்கும் இருக்கும். ஆனால் ஹாலோசோயிக் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு இன்ஜெக்ட் த ஃபுட், my body has to digest that particular food. டைஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நியூட்ரிஷன் எல்லாமே என் பிளட்ல அப்சர்வ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் இட் கேன் பி யூட்டிலைஸ் ஃபார் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ். இது எல்லாமே எங்கே நடக்குது? இட் வில் பி ஹேப்பனிங் இன்சைட் த பாடி ஆஃப் அன் ஆர்கானிசம். அதனால தான் வி கால் இட் அஸ் ஹாலோசோயிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். நான் சொல்றது புரியுதா? இருக்க டவுட்டா இருக்கா? or else I am being too fast. சொன்னதான் எனக்கு தெரியும், or else it will be slower. புரியலையா? ஓகேவா? ஸோ இதான் ஹாலோசோயிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். நம்ம ஆன்லைன் கிளாஸ் லைக் who's that? ரெண்டு பேருக்கும் புரியுதாமா? or else am I being too fast? நான் சொல்றது புரியுதா? புரியலனா ப்ளீஸ் லெட் மீ நோ. புரியுதா தர்ஷினி? புரியுது மேம். ஓகே, then we'll move on. Holozoic example கேட்டிங்கன்னா உங்க புக்ல வந்து we have two examples. One is for unicellular, that is unicellular பார்த்தீங்கன்னா we have amoeba as an example, whereas for multicellular பார்த்தீங்கன்னா we have human beings. சரி, இப்போ அமீபால வந்து again இந்த இடத்துல we have a detailed answer. Explain the process of nutrition or explain the process of or steps involved in the digestion amoeba. இந்த மாதிரி question கேட்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்க புக்ல வந்து எஸ் இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டெப்போட டயக்ராம் உங்க புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் டிஃப்ரெண்ட் டயக்ராம், பட் ஸ்டில் உங்க புக்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டெப்ஸ் கூட அமீபாவோட டயக்ராம் வந்து கொடுத்துருப்பாங்க. யூ ஹேவ் டு ட்ரா ஆல் தி ஸ்டெப்ஸ். நான் திரும்ப சொல்றேன், ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய இன்னொரு தப்பு பார்த்தீங்கன்னா வெறும் சிங்கிள் அமீபாவை ட்ரா பண்ணிட்டு வாட் தே வில் டூ இஸ் சும்மா நோட்ஸ் எழுதி முடிச்சிருவாங்க, மார்க்லாம் கொடுக்க மாட்டாங்க. இட்ஸ் அ டைஜஷன் ப்ராசஸ் விச் மீன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். நீங்கள் ட்ரா பண்ணிருக்கணும். 4 ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன், கரெக்ட்? அந்த 4 ஸ்டெப்பையும் ட்ரா பண்ணிட்டு பாயிண்ட்ஸை நீங்கள் ஆன்சர் எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இட் வில் பி லைக் 3 மார்க் கொஸ்டின் ஆர் 4 மார்க் கொஸ்டின் மேக்ஸிமம். அதுக்கடுத்து இன்னொரு பாசிபிள் கொஸ்டின் நான் சொன்னது ஹியூமன் பீயிங் டைஜஷன். இதை பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து யூ வில் பி கெட்டிங் ஆல் த கொஸ்டின்ஸ் விச் மீன்ஸ் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் டீட்டெயில் ஆன்சர் எல்லா கொஸ்டினுமே இந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து நமக்கு கிடைக்கும். சரியா? இந்த டாபிக் நான் எடுக்கும்போது சொல்கிறேன். ஸோ பிஃபோர் தட் நம்ம ஆட்டோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் நம்ம பார்த்தோம், கரெக்டாக? விச் மீன்ஸ் நியூட்ரிஷன் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ், ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் அண்ட் வாட்ஸ் அதர் டைப்? ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன். ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷனுக்கு நம்ம யாரை எக்ஸாம்பிளாக பார்த்தோம்? பிளான்ஸை வந்து எக்ஸாம்பிளாக பார்த்தோம், கரெக்டாக? ஸோ இப்போ பிளான்ஸ் வந்து we all know they prepare food by the process we call them as photosynthesis. ஸோ அகெயின் இந்த photosynthesis கான்செப்ட் வந்து உங்கள் புக்கில் 2 மார்க் கொஸ்டின் ஒன்று வரும். either they will be asking you to define photosynthesis ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி அடுத்த டீட்டெயில் ஆன்சர் explain the steps involved in the process of photosynthesis. இது வந்து ஒரு கொஸ்டின். உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க, பட் யூ ஹேவ் டு ரைட் as a 4 ஸ்டெப். 4 ஸ்டெப்பாக பிரித்து எழுத போகிறீங்க. I'll tell you how to write it also. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வேற ஒரு ஸ்கூலில் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி புக் படி பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னா explain the steps involved in the process of photosynthesis அப்படின்றது தான் கொஸ்டின். ஆனால் அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா explain the steps involved in the preparation of glucose. குளுக்கோஸ் எப்படி ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு எழுதுங்கன்றத கொஸ்டின். நீங்கள் என்ன எழுதிருப்பீங்க? யூ ஹேவ் தாட் ஃபார் 1 செகண்ட் கண்டிப்பாக குளுக்கோஸ் என்ன இருக்கும். பட் இஃப் யூ ரிமெம்பர் த ஈக்குவேஷன் எழுதும் போது தெரிஞ்சிருக்கும் நமக்கு பை ப்ராடக்டாக என்ன கிடைக்கும், ஃபோட்டோசிந்தசிஸில் குளுக்கோஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த 2 கொஸ்டினுமே ஒன்று தான், இன்னொன்று பேரை மட்டும் மாற்றி ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ கொஸ்டின் உங்களுக்கு புரியலையா, ரீட் இட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ், ஒரு 2 நிமிஷம் யோசிங்க, தென் யூ கேன் மூவ் ஆன். ஓகேவா? இப்போ நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க? சன்லைட் வந்து லீஃபில் விழும், அகெயின் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும். லீஃப் என்ன பண்ணோம்? they'll be intaking the carbon dioxide and give out oxygen. அப்படின்றது ஒரு பேசிக்கான ஒரு டயக்ராம் படிச்சிருப்போம், கரெக்டாக? இதே தான் நம்ம எழுதவும் போகிறோம். இந்த டயக்ராமை தான் டிஸ்கிரைப் பண்ணி நம்ம 4 ஸ்டெப்ஸாக எழுத போகிறோம். பட் பிஃபோர் தட் இந்த ஒரு கொஸ்டினில் வந்து we have an equation, பேசிக்கான ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் ஈக்குவேஷன். நீங்கள் ஏர்லியர் கிளாஸஸில் படிக்கும்போது பேலன்ஸ் பண்ணாமல் எழுதிருப்பீங்க. இதில் பேலன்ஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன், ஒரே ஒரு ஈக்குவேஷன் நம்ம எழுத போகிறோம். சரியா? ஸோ இந்த எப்பவுமே இந்த ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் சரி, இல்லை டிஃபைன் ஃபோட்டோசிந்தசிஸ் கேட்டாலும் எது கேட்டாலுமே சரி,
ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எழுதிடுங்க. எதுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஈக்குவேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஆன்சரும் கரெக்டாக தான் இருக்கும்ன்றது ஒரு ஜென்ரலைஸ் வியூ மாதிரி இருக்கும். எனக்கு சப்போஸ் ஈக்குவேஷன் எனக்கு சரியாக நாட் ஷுவர் எனக்கு தப்பாக இருக்குன்ற ஃபீலிங் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உங்கள் ஆன்சரை எழுதிட்டு கடைசியாக ஈக்குவேஷன் எழுதுங்க. ஜஸ்ட் ஃபார் சேஃப் இப்படியே படிங்க, நான் படிக்கணும்னு சொல்ல மாட்டேன், பட் ஈக்குவேஷன் தரோ படிக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் நீங்கள் ஆன்சர் எழுதும்போது சம்டைம்ஸ் ஒரு சின்ன எரர் இருக்கலாம் பை சான்ஸ். அப்போ நீங்கள் ஈக்குவேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஆன்சர் ரீட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக எப்படி இருக்கும், ஈக்குவேஷன் சூப்பர் கரெக்டாக இருக்குது, ஸோ ஆப்வியஸ்லி ஆன்சரும் கரெக்டாக தான் இருக்குது, கரெக்ட் போட்டு மார்க்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஈக்குவேஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இஃப் யூ ரிமெம்பர் த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். சரி ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணுங்க, வாட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ், எப்படி டிஃபைன் பண்ணலாம், ஹவு கேன் ஐ டிஃபைன் ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த ஈக்குவேஷன் இந்த டெஃபினேஷன் நம்ம சின்ன வயசுலேயே படிச்சுட்டு இருக்கோம். சொல்லுங்க, ஹவு கேன் வி டிஃபைன் ஃபோட்டோசிந்தசிஸ்? Very good. Only sunlight? Carbon dioxide. Very good. So photosynthesis can be defined as, or it is a process by which plants prepare their own food by utilizing carbon dioxide, sunlight, chlorophyll and water. So நமக்கு பை ப்ராடக்ட்ஸாக என்ன கிடைக்கும் ஃபோட்டோசிந்தசிஸில் பார்த்தீங்கன்னா will be getting glucose, water and carbon oxygen நமக்கு கிடைக்க போகுது. கரெக்டாக இந்த இடத்துல ஒரு 1 mark question கேட்பாங்க, what is the catalyst used in the process of photosynthesis அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. Any idea? Very good. என்னது chlorophyll and catalyst na I'll tell you. So catalyst பார்த்தா chemistry the term நீங்க which helps to speed up the reaction. ஒரு reaction ஃபாஸ்ட்டாக பண்ணணும், we need some agent. கரெக்டாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வீட்டில் வந்து ஃபுட் குக் பண்ண போகிறேன், நான் சும்மா வெசல் வச்சு எல்லா இன்கிரீடியன்ஸும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா குக் ஆகிடுமா? ஐ நீட் சம் ஃபயர். கரெக்டாக ஃபயர் வேணும், எல்லாமே தான் ஐ கேன் குக் த ஃபுட். சிமிலர் கான்செப்ட் தான், அந்த ப்ராசஸ் இனிஷியேட் ஆகிட்டு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும்னா ஐ நீட் சம் இன்க்ரீடியன்ட், அதுக்கு கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் எது கேட்டலிஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி சன்லைட் அண்ட் chlorophyll. Sunlight and chlorophyll acts as a catalyst. Okay. இப்போ நம்ம equation try பண்ணலாமா? If you remember the equation, okay, let us start. So 6 times of carbon dioxide plus 12 times of water in the presence of sunlight and chlorophyll will be giving you C6H12O6, which is nothing but glucose plus 6 times of water, sorry 6 times of oxygen and 6 times of water. இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஃபோட்டோசிந்தசிஸ்க்குள்ள ஈக்குவேஷன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா we all know நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, what are the raw ingredients used in the process of photosynthesis அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, which means carbon dioxide, water, sunlight and chlorophyll. இதான் வந்து 1 mark questionல வந்து கேட்பாங்க. சரி, நம்மளுக்கு என்ன கிடைக்குது, we are getting C6H12O6 plus oxygen plus water வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதில் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும், அட்மாஸ்பியரில் வந்து மிக்ஸ் ஆகிடும் and we will be intaking again, நம்ம breathing process, respiration process நம்ம யூட்டிலைஸ் பண்ணிப்போம். மிச்சம் இருக்கிறது யாரு, வாட்டர். வாட்டரும் பார்த்தீங்கன்னா what will happen, it is lost in the form of transpiration. What is transpiration? இந்த term நம்ம நிறைய வாட்டி go through பண்ணியிருப்போம். What is transpiration? Very good. So loss of water in the form of water vapor from the aerial parts of the plants. What do you mean by aerial parts? மேலோட்டமா, topmost, correcta? From the aerial, for example leaf எடுத்துக்கலாம், leaf topmost part of the plant. So the loss of water in the form of water vapor from the aerial parts of the plant, நம்ம என்ன சொல்வோம், we call it as transpiration. So இந்த வாட்டரும் பார்த்தீங்கன்னா transpirationல மொத்தமா லாஸ் ஆயிரும். ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் வந்து மிக்ஸ் ஆகி போயிடும். மிச்சம் இருக்கிறது யாரு, C6H12O6, which is nothing but glucose. பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இந்த குளுக்கோஸை யூட்டிலைஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. தே வில் பி கன்வெர்ட்டிங், என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கோன்னு கேட்டிங்கன்னா வெரி குட், தே வில் பி கன்வெர்ட்டிங் இட் இன்டு ஸ்டார்ச். ஸ்டார்ச்சாக வந்து மாற்றிட்டு அண்ட் தே வில் பி ஸ்டோரிங் இட். எங்கே ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூட்ஸ், ஸ்டெம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இல்லை, வி கேன் சே ரூட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி, அது வந்து செப்பரேட் கான்செப்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஜென்ரலாக கேட்டிங்கன்னா ரூட்ஸ் அண்ட் ஸ்டெம்மில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃபியூச்சர் யூஸ்க்கு வந்து தே வில் மேக் அ யூஸ் ஆஃப் இட். இது வரைக்கும் புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன சொன்னேன், steps involved in the process of photosynthesis or steps involved in the production of glucose, இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே we will be writing the equation. சரியா, ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் எழுதிடுறோம். then we are going to write
4 points. உங்க bookல 3 points கொடுத்திருப்பாங்க நான் சொன்னேன். And can you just check வேற book இருந்தா கொடுங்க. Can you just give one book? அந்த bookல பாத்தீங்கன்னா 3 points கொடுத்திருப்பாங்க. You have to write as 4 points. நான் எப்படி எழுதுறது சொல்றேன். இந்த ஈக்குவேஷனை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. I'll tell you how to write the first point. Okay. Yes. உங்க bookல பாத்தீங்கன்னா page number 82. 82ல வந்து can you see இந்த இடத்துல வந்து 3 points. Page number 82. Again I am repeating. Page number 82ல வந்து ஒரு 3 point வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த 3 point you have to write as 4 points. நான் எப்படி நான் சொல்றேன். அத தவிர இந்த bookல வந்து பாத்தீங்கன்னா figure number 5.1 you have one diagram which is going to be the cross section of a leaf அப்படி சொல்லி diagram கொடுத்திருக்காங்க. இந்த diagram வந்து தயவு செஞ்சு go through பண்ணிட்டு போங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இத அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க இந்த ஒரு particular diagramக்கு. You have to go through that diagram. ஏன்னா எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா question paperல they will either ask you to draw the CS of a leaf or they will give you the diagram, they will ask you to label the diagram. இது ரெண்டுத்துக்கு சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. மறக்காம இந்த டயகிராமை கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு தான் போகணும். தயவுசெய்து டயகிராமை வந்து மிஸ் பண்ணிடவே பண்ணாதீங்க. பேஜ் நம்பர் 82ல வந்து ஃபிகர் 5.1. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொரு தப்பு என்ன தெரியுமா? டயகிராம் தெரிஞ்சிருக்கும், லேபிளிங் பண்ணவும் தெரியும், ஆனா என்ன क्वेश्चन தெரியாது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, क्वेश्चन இந்த ஆன்சர் நான் படிச்சிருக்கேன் எல்லாம் தெரியும், ஆனா क्वेश्चन என்ன சொல்லுங்களேன், இதுக்கு தான் இந்த ஆன்சர் அப்படின்றது தெரியாது. நீங்க படிக்கும்போது क्वेश्चनையும் சேர்த்து ஹெட்டிங் என்ன கீழ கொடுத்திருக்காங்கன்றதையும் பார்த்துட்டு தெளிவா வந்து படிங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்க்கு வந்து போலாம். ஓகே, இனிஷியலா இந்த டயகிராம் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா டயகிராம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் what is happening here. sunlight வந்து leaves என்ன பண்ணுது, sunlight வந்து absorb பண்ணுது. கரெக்ட்டா? so first step of your process should be absorption of sunlight. first step என்ன நடக்குது, absorption of sunlight by chlorophyll. so ஞாபகம் வச்சுக்கோங்க, leafல யார் இருக்கா, chlorophyll இருக்கு. கரெக்ட்டா? so அப்ப chlorophyll தான் என்ன பண்ணும், sunlight-ஐ வந்து absorb பண்ண போகுது. so first step is going to be absorption of sunlight by chlorophyll. second step பாத்தீங்கன்னா அந்த sunlight-ஐ வந்து absorb பண்ணியாச்சு. sunlight is nothing but light energy, converter. so அப்ப நம்ம என்ன பண்ண போறேன், converting the light energy into chemical energy நான் மாத்த போறேன். second step is going to be conversion, which means conversion of light energy into என்ன எனர்ஜியா மாத்த போறேன், chemical energy-யா மாத்த போறேன். second step முடிஞ்சு போச்சு. third step, equationல பாருங்க, you have water molecules here. கரெக்ட்டா? நான் water என்ன பண்ண போறேன், I am going to split the water molecules, which means hydrogen and oxygen நான் வந்து பிரிக்க போறேன். so third step is going to be splitting. so splitting up of water molecules into hydrogen and oxygen. so first step நம்ம என்ன பண்ணோம், what in the first step, absorption என்ன அர்த்தம், absorption of sunlight by chlorophyll, which means leaves என்ன பண்ணு, sunlight-ஐ first intake பண்ணிக்கிறாங்க. second step என்ன பண்ணோம், absorption of sunlight, நம்ம sunlight எடுத்து வச்சோம் இல்லையா, அதை I have to convert it into chemical energy, which means conversion of light energy into chemical energy. second step முடிஞ்சிருச்சு. third step நான் என்ன பண்றேன், water molecules நான் going to பிரிக்க போறேன். I'm going to split the water molecules. எப்படியா பிரிக்க போறேன், hydrogen தனியா oxygen தனியா பிரிக்க போறேன். third step முடிஞ்சு போச்சா. the last step is going to be reduction. reductionல என்ன நடக்கும் அப்படினு கேட்டிங்கனா, first யார் இருக்கா, carbon dioxide இருக்காங்க இல்லையா. so I am going to reduce reduction of carbon dioxide into carbohydrates. glucose is also a form of carbohydrates தானே. so அப்ப என்ன பண்ண போறேன், இந்த carbon dioxide I am going to reduction of carbon dioxide into carbohydrates. இவ்வளவுதாமா இந்த 4 ஸ்டெப். ரொம்ப இந்த key terms மறக்காம நீங்க ஆன்சர்ல எழுதும்போது you have to underline. நீங்க underline பண்றீங்களோ ஹைலைட் பண்ணி காட்டுங்க. so first step is going to be absorption, second step is going to be conversion, third step is going to be splitting, and the last step is going to be reduction. இது இவ்வளவுக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க ஈக்குவேஷனை எழுதணும். ஈக்குவேஷனை எழுதிட்டு தான் அந்த 4 பாயிண்ட்டை நீங்க வந்து எழுதுற மாதிரி இருக்கும். சரியா? ஆர் வி கிளியர்? புரியுதா இல்ல புரியாத மாதிரி இருக்கா? or else you want me to repeat it again? இல்ல ஃபாஸ்டா இருக்கா? புரியலனா you can tell me. எல்லாருக்குமே சூப்பர். சரி, இப்போ இதுதான் வந்து photosynthesis process நம்ம முடிச்சிட்டோம். சரி, இப்போ நான் என்ன சொன்னேன், 2 mark questionல define அப்படின்னு கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா you will be writing what is photosynthesis, equation எழுதுனீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. 3 mark questionல கேக்குறாங்க mostly steps involved in the process of photosynthesis அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் இப்போ 4 ஸ்டெப் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து எழுதிடுவீங்க. சரி, 3 marksக்கோ இல்லை அதுக்கு மேலே டீட்டெயில் ஆன்சரில் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். யூ ஹாவ் டு ஆட் இந்த டயக்ராம், தட் இஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. தட் இஸ் ஸ்டொமேட்டாவை பற்றி ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் டெல் மீ வாட் இஸ் ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டானா என்ன?
Very good. It's a small opening found on the epidermis. Very good. First the stomata எங்க இருக்கும்? Leafல தான் வந்து present ஆயிருக்கும். I have given the diagram. உங்க bookலயும் பாத்தீங்கன்னா opening and closing of stomata diagram வந்து கொடுத்திருப்பாங்க. மறக்காம டயக்ராமை வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணி லேபிளிங் வந்து கரெக்டாக பண்ணி. ஏன்னா ஒரு கொஸ்டின் பேப்பரில் எப்படி கேட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ லுக் அட் திஸ் டயக்ராம், இந்த கிட்னி பீன் ஷேப் செல்ஸ் இருக்கு இல்லையா, வி கால் இட் ஆஸ் வாட், காட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இந்த காட் செல் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், குளோரோபிளாஸ்ட்ல டாட் டாட் கிரீன் டாட்டை வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தே வில் கிவ் யூ லைக் 4 பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்டொமேட்டோட பிக்சர்ஸ் 4 பிக்சர்ஸ் கொடுத்துட்டு அதில் ஏதோ ஒரு எரர் இருக்கும். யூ ஹேவ் டு ஸ்பாட் விச் இஸ் த கரெக்ட் இமேஜ். அந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டொமேட்டா வந்து ஸ்டொமேட்டல் போரில் கொடுத்துருப்பான், இல்லை சுற்றி இருக்க லீஃப் வேற எங்கன்னா மாற்றி இருக்கும். அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டோட குளோரோபிளாஸ்டோட ப்ரெசன்ஸ் தான் தப்பாக மார்க் இருக்குது. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, குளோரோபிளாஸ்ட் வில் பி present only on the guard cells, not on the stomatal pore or not on the any other part. So தெளிவா டயக்ராமை பார்த்துக்கோங்க, ஏதாவது ஒரு பார்ட்டை மாற்றி கொடுத்துருப்பான். சரியா? இப்போ இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் மெக்கானிசம் பற்றி நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். இஃப் இட்ஸ் டீட்டெயில் ஆன்சர் அப்பார்ட் ஃப்ரம் 3 மார்க்கை தவிர வேறு ஏதாவது டீட்டெயில் ஆன்சர் இருந்துச்சுன்னா ஸ்டொமேட்டா பற்றி ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த 2 டயக்ராம் யூ ஹேவ் டு ட்ராப் போத், ஓப்பனும் இருக்கணும் க்ளோஸ், ரெண்டுத்தையும் நீங்கள் கொடுத்து தான் உங்கள் ஆன்சரை ட்ராப் முடிக்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ இந்த மெக்கானிசம் எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இமேஜின் இப்போது okay, gaseous exchange. First let us tell me what is osmosis. Osmosis na enna? What is osmosis? Osmosis na enna ma? Movement of water from higher concentration to lower concentration. Abdiya? Are you missing any word here? Yes, exam la they will ask you, ரொம்ப rare question தான், but still difference between osmosis and diffusion ஒரு possible question இருக்கும். Osmosis கேட்டிங்கன்னா movement of water molecules, diffusion இருக்கும் movement of gaseous molecule. Osmosis ல பார்த்தீங்கன்னா semi permeable membrane கண்டிப்பா வந்து தேவைப்படும், it is needed. semi permeable membrane இல்லாம osmosis process நடக்கவே நடக்காது. whereas diffusion க்கு பார்த்தீங்கன்னா semi permeable membrane இல்லாம கூட diffusion process can happen. So which means movement of water molecules from higher concentration to lower concentration through a semi permeable membrane, we call it as osmosis. Diffusion கேட்டிங்கன்னா again movement of gaseous molecule from a region of higher to lower concentration, we call it as diffusion. Okay, இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, guard cells இருக்கு இல்லையா, இந்த guard cells மூலமா imagine water molecules உள்ள போகுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, water molecules உள்ள போக போக guard cells வந்து swell up ஆகும். swell upனா என்ன அர்த்தம், பெருசா அப்படியே பஃப்னு ஆகுற மாதிரி ஊதி போகிற மாதிரி ஆயிரும். அந்த guard cells பெருசாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, the stomatal pore will start to open. ஃபர்ஸ்ட் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த guard cells பெருசாக what will happen, the stomatal pore will open. சரி, இப்போ இதுவே guard cells வழியா தண்ணியோ ஏதாவது வெளியே வந்துருச்சுன்னா what will happen, guard cells will shrink, சுருங்கி போயிடும். அப்போ shrink ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், the stomatal pore will close. இப்படி தான் இந்த மெக்கானிசம் வந்து நடக்கும். which means water molecule உள்ள போக போக guard cells will start to swell up, which means the stomatal pore will open. When the exchange of water molecules happen, which means guard தண்ணியெல்லாம் வெளியே வரும்போது when the guard cells start to shrink, the stomatal pore will start to close. இதுதான் வந்து மெக்கானிசமை எழுதி டயக்ராமை ட்ரா பண்ணி you have to complete your answer. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின், பிகாஸ் ஃபஸ்ட்டு டாபிக் வரக்கூடிய ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆன்சர் கேட்டிங்கன்னா இதான் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதே மாதிரி நான் சொன்னேன் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இந்த ப்ராசஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இந்த ஃபோட்டோசிஸ் ப்ராசஸ் கேட்டேன் இல்லையா, அந்த ஆர்டர் நீங்கள் மாற்றக்கூடாது. என்ன ஆர்டரில் இருக்கோ அந்த ஆர்டர் தான் எழுதணும், ஆர்டரை மாற்றி எழுதவே கூடாது. சரியா? இது வரைக்கும் கிளியராக இருக்கா? நான் வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். ஓகே, ஸோ ஃபோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போச்சு. ஆர்ட்ரோஃபிக் நியூட்ரிஷன் பார்த்தோம். ஆர்ட்ரோஃபிக் நியூட்ரிஷன் எக்ஸாம்பிள் யாரை பார்த்தோம், பிளான்ஸ் பார்த்தோம். சில ஆல்கே வெரைட்டிஸ் எடுத்துக்கலாம். பிளான்ஸில் என்ன பார்த்தோம், அவங்க எப்படி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபோர்ஸஸ் ப்ராசஸ் மூலமாக நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வி ஆர் மூவிங் ஆன் டு ஹெட்ரோட்ரோஃபிக் நியூட்ரிஷன். ஹெட்ரோட்ரோஃபிக் நியூட்ரிஷனில் வி ஆல்ரெடி சா 3 சப்டிவிஷன்ஸ் பார்த்தோம். கரெக்டாக? வி சா பாரசைட்டிக், சாப்ரோஃபைட்டிக், ஹாலோசோயிக். பாரசைட்டிக் யார் எக்ஸாம்பிளாக பார்த்தோம், லீச்சஸ் சொல்லலாம், பெட் பக்ஸ், மஸ்கிட்டோ, இதெல்லாமே யார் வருவா, பாரசைட்டிக்ல வந்து வந்துருவாங்க. அண்ட் உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா கஸ்கட்டாவை கூட எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் இன்செக்ட் எடுத்துக்கிட்டேன்னா நான் லீச்சஸ் கொடுக்கேன்னு வச்சுக்கலாம். கஸ்கட்டா வந்து பிளான்ஸ், நீங்கள் பார்த்து சில ட்ரீஸில் வந்து க்ரீன் கலராக தொங்கிக்கிட்டே இருக்கும், ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி தொங்கும். அது லிட்டரலி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பாரசைட். அப்புறம் ட்ரீயை சுற்றிக்கிட்டு நியூட்ரிஷன் அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இட் வில் நாட் கில் த ட்ரீ ஆல்சோ, ட்ரீயை சாவடிக்கும் அடிக்காது, உயிரோட வச்சுக்கிட்டு நியூட்ரிஷன் எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருப்பாங்க. So example, உங்க example either they will give about Cascata or else they will ask you to write an example for this parasitic nutrition. Next கேட்டிங்கன்னா saprophytes. Saprophytic example யாரை பார்த்தோம், bread mold and mushroom. எப்பவுமே எக்ஸாம்பிளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஆன்சரில் ஏதாவது
லைக் ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தால் கூட உங்கள் எக்ஸாம்பிள் ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா they won't reduce that much marks. ஹாலோசோயிக் எக்ஸாம்பிள் யாரை பார்த்தோம்? அமீபா அண்ட் ஹியூமன் பீங்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அமீபாவை பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் அன் அமீபா? எல்லாரும் நம்ம அமீபா பற்றி படிச்சிருப்போம். யூனிசெல்லர் ஆர்கானிசம். வெரி குட். அப்புறம் அமீபா பற்றி வேற என்ன தெரியும்? எண்டோசைட்டோசிஸ். ஓகே, ஐ அம் மேக்கிங் a note of this term. அப்புறம் என்னம்மா? சூடோபோடியா. அப்புறம் நான் ஒரு எப்பவுமே அமீபான்னு ஒரு விஷயம் சொல்கிறேன், எடுத்த உடனே இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். என்ன விஷயம்? எஸ், அமீபா பார்த்தீங்கன்னா இட்ஸ் இர்ரெகுலர் இன் ஷேப். இப்போ நம்ம ஹியூமன் பீங்ஸ் சொன்னால் எக்ஸாம்பிளாக பார்த்தோம், நம்ம இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கு. வி ஹேவ் ப்ராப்பர் ஒரு டெஃபினட் ஷேப் நம்மளுக்கு இருக்குது, கரெக்டாக. ஆனால் அமீபா பார்த்தீங்கன்னா தே ஹேவ் அ டெஃபினட் ப்ராப்பர் ஷேப். சாரி, தே ஹேவ் இர்ரெகுலர் இன் ஷேப். ஒரு ப்ராப்பர் ஷேப் வந்து அவங்களுக்கு இருக்க போகிறதில்ல. எஸ், ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எண்டோசைட்டோசிஸ் இந்த டேர்ம் இருக்கட்டும், நான் கடைசியாக சொல்கிறேன் என்னன்னு. சரி, அமீபா அகெயின் நியூட்ரிஷன் ப்ராசஸ். எப்படி அமீபா வந்து நியூட்ரிஷன் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரே வந்து கிட்ட வருதுன்னு வச்சுக்கலாம். ஏதோ சம் சாப்பாடு ஒரு ஃபுட் வந்து கிட்ட வருதுன்னா வாட் தே வில் டூ? தே வில் சேஞ்ச் இட்ஸ் பாடி ஷேப். பாடி ஷேப்பை வந்து மாற்றிப்பாங்க. என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க? தே வில் பி ஃபார்மிங் சூடோபோடியா. கரெக்டா? தே வில் பி ஃபார்மிங் சூடோபோடியா. சூடோபோடியா ஃபார்ம் பண்ணிட்டு தே வில் பி சரௌண்டிங் த ப்ரே. இப்போ இந்த டயக்ராமில் பாருங்க, ப்ரே வந்து வருது, சூடோபோடியா ஃபார்ம் பண்ணி they are trying to surround the prey. கரெக்டா? இந்த இடத்துல I want you to make a note of a term which is engulfing. I think last year இந்த term நீங்க ஓவர்கம் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? engulfனா என்ன? What do you mean by engulfing? engulfனா என்ன? surrounding. கரெக்டா? So first என்ன பண்ணும் அமீபா? when the prey is coming near, they will be forming pseudopodia and they will engulf the prey, which means surrounding the prey. surround பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, can you see here ஒரு லிட்டலாக வந்து ஒரு வேக்யூல் ஒரு ஸ்பேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுதா? ஸோ இந்த இடத்துல ஒரு 1 mark கொஸ்டின் கேட்பாங்க, வேர் டஸ் த டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் அமீபா? 1 mark கொஸ்டின். ஸோ த டைஜஷன் இன் அமீபா டேக்ஸ் பிளேஸ் இன் ஃபுட் வேக்யூல். எங்கன்னா புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, I'll give you the notes also later. ஸோ த டைஜஷன் இன் அமீபா டேக்ஸ் பிளேஸ் இன் ஃபுட் வேக்யூல். ஓகே, சாப்பிட்டாச்சு, ஃபுட் வேக்யூல் ஃபார்ம் ஆயிடுச்சு, டைஜஷன் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. டைஜஷன்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வாட் வில் ஹேப்பன்? எக்ஸ்கிரீஷனும் நடக்கணும். கரெக்டா? இன்னொரு 1 mark கொஸ்டின் கேட்பாங்க, வேர் டஸ் த எக்ஸ்கிரீஷன் இன் அமீபா டேக்ஸ் பிளேஸ்? பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு வேக்யூல் மாதிரி ஃபார்ம் ஆகுதா? அந்த வேக்யூல் பேர் நம்ம என்ன சொல்வோம்னா, we call them as contractile vacuole. So the digestion in amoeba takes place in food vacuole, excretion in amoeba takes place in contractile vacuole. இது வந்து ஒரு 1 mark question உங்க புக்ல இல்ல, but they will be asking. இத நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ that person, what's your name? ஸ்ரீநிதி. ஓகே, அவங்க வந்து எண்டோசைட்டோசிஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து மென்ஷன் பண்ணாங்க. இந்த டேர்ம் நம்ம 9th standardல படிச்சிருப்போம். கரெக்ட்டா? எண்டோசைட்டோசிஸ். What is endocytosis first of all? Intake of food, process of digestion எல்லாமே etc. we call it as endocytosis அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். But 10th standardல we will be mentioning it as phagocytosis. Actually endocytosis ரெண்டுமே வந்து சேம் தான். எண்டோசைட்டோசிஸும் ஒன்று தான், phagocytosis ஒன்று தான். லிட்டரலி phagocytosis என்னன்னா, it is a special type of endocytosis. ரெண்டுமே ஒன்று தான். அதில் ஒரு சின்ன டைப் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா phagocytosis. எக்ஸாமில் in case if they ask you what is the process by which amoeba intakes or digests food அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன்ஸில் எண்டோசைட்டோசிஸ் கொடுத்தோன்னா you can go for endocytosis. ஆனால் முக்காசி எண்டோசைட்டோசிஸ் கொடுக்க மாட்டாங்க. They will give a term, we call them as phagocytosis. சரி, அப்போ you have to go for this option as phagocytosis. இதில் வந்து இன்னொரு மெயின் டிஃப்ரென்ஸுமே ஒன்று இருக்குது எண்டோசைட்டோசிஸ்க்கும் phagocytosisக்கும். இப்போ எண்டோசைட்டோசிஸ் என்ன சொன்னா, அந்த ஃபுட்டை வந்து இன்டேக் பண்ணுற ப்ராசஸ், சாப்பிட்றது எல்லாமே. அது பசிச்சுன்னா இமேஜின் பசிக்குது, ஃபுட் இருக்குது, ஐ எம் கோயிங் டு ஈட் தட் ஃபுட், ப்ரேயர் சாப்பிட போகிறேன், எண்டோசைட்டோசிஸ். phagocytosisக்கு இன்னொரு டெஃபினேஷனும் கொடுக்கலாம். இஃப் தே ஃபீல் த்ரெட்டன், ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக ஆக்ட் பண்ணக்கூடிய டேர்முக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா phagocytosis. இமேஜின் ஏதோ த்ரெட்டன் பண்ணுற மாதிரி ஏதோ அதை அட்டாக் பண்ண வருதுன்னு ஃபீல் பண்ணுச்சுன்னா அப்போ வேறு வழியில் சாப்பிட்டு தான் ஆகணும். there is no other go. அப்போ அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக சாப்பிடக்கூடிய டேர்ம் நான் என்ன சொல்வேன்? phagocytosis. சரியா? எக்ஸாமில் முக்காசி இந்த டேர்ம் தான் எடுப்பாங்க. யூ கேன் கோ டு ஆப்ஷன் டைரக்ட்லி. சரியா? ஃபைன். இது வரைக்கும் அமீபா புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? சூடோபோடியா ஃபார்ம் பண்ணுது. தே ஆர் சரௌண்டிங் ஆர் எங்கல்ஃபிங் த ப்ரே. அந்த எங்கல்ஃப் பண்ண உடனே ஃபுட் வேக்யூல் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். ஃபுட் வேக்யூல தான் digestion process will take place for amoeba. Then the digestion process totally happens. Excretion will be happening by another vacuole. We call them as contractile vacuole. And the total process by which amoeba injects its food digests, we call them as phagocytosis. mention பண்ணுங்க. Are we clear till now? And Mridini and Darshini, புரிஞ்சுதாமா?
சூப்பர். நெக்ஸ்ட் இப்போ we are going to enter into the main topic. நம்மளோட இந்த லைஃப் ப்ராசஸ்க்கே ஒரு இம்பார்ட்டன்டான ஃபர்ஸ்ட் நிறைய இருக்கு இதுக்கு அப்புறம். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யாருன்னு கேட்டிங்கன்னா அடுத்தது எலிமெண்ட்ரி கெனால் ஆர் த ஹியூமன் டைஜஷன் சிஸ்டம். நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன், தயவு செஞ்சு டயக்ராமை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆன்சர் நான் படிக்க சொன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் படிச்சுட்டு டயக்ராமை லேர்ன் பண்ணிக்கிறது வேறு. பட் ட்ரஸ்ட் மீ, ஃபஸ்ட்டு டயக்ராமை லேர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் டயக்ராம் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா டயக்ராம்லேருந்தே நீங்கள் ஆன்சர் எழுதுகிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த ப்ராசஸ் லிட்டலாக நீங்கள் யாரை பற்றி படிக்கிறீங்க, உங்களை பற்றி தான் நீங்கள் படிக்கிறீங்க. கரெக்டாக நான் சாப்பிடும்போது என்னோட உடம்புக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த ப்ராசஸ். கரெக்டாக அப்போ உங்களுக்கே தெரியும் வாட் வில் ஹேவிங். ஃபஸ்ட்டு வாய் இருக்கும், பக்கல் கேவிட்டி, பார்ட்ஸ் மட்டும் நேம் ஒரு லேபிள் பண்ண வச்சுக்கோங்களேன். ஸ்டமக்கில் போகும், இது எல்லாமே வீணும் ரைட். ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராமை தரோ பண்ணிக்கோங்க. டயக்ராம் தரோ பண்ணிட்டீங்கன்னா பிகாஸ் ஒரு பார்ட்லேயும் ஒரு டைஜஷன் வந்து நடக்கும். அப்போ யூ ஷுட் நாட் மிஸ் எனி பார்ட் ஆஃப் யர் டைஜஷன். நான் ஆன்சரை படிச்சு டைஜஷன் படிக்கிறது வேறு, டயக்ராம் படிச்சாங்கன்னு ஆன்சர் எழுதுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூ வில் நாட் மிஸ் ஈவன் எ சிங்கிள் பாயிண்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட்ரி கெனாலில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் இருப்பானா, ஃபஸ்ட்டு வி ஹேவ் பக்கல் கேவிட்டி, செகண்ட் வி ஹேவ் ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ் பார்த்தீங்கன்னா சில புக்கில் ES1 கொடுத்துருப்பான், சில புக்கில் OE, both are சேம். அதுக்கப்புறம் ஸ்டமக், we have the small intestine, large intestine and anus வழியா excreted. சரி, இப்போ நான் டயக்ராம்ல கொடுத்திருக்கேன் பக்கல் கேவிட்டி ஃபர்ஸ்ட் ஒன். நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். Where does the digestion takes place in human beings? Yes, come again. No, alimentary canal மொத்தமான alimentary canal. I want a separate part. தப்பு தப்பு தப்பு. Where does the digestion takes place in human beings? Mridini and Darshini, you can also answer. Where does the digestion takes place in human beings? No? No. Pancreas, no. Liver. ஏமா எல்லா பாட்டும் சொல்றீங்களா? No, it's not. Kidney-ஆ? Kidney வரவே வராது. Yes, Mridini and Darshini, can you try to answer where does the digestion takes place in human beings? Just a try. சின்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஒரு ஆன்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க நமக்கு. ஆனால் அது தப்பு ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனால். கேன் யூ கிவ் அ ட்ரை? ஈசோஃபேகஸ்னா இந்த பார்ட், இங்கே டைஜஷன் முடிஞ்சிருமா? சரி, ஐ டெல் யூ த ஆன்சர். நம்ம சின்ன வயசில் என்ன படிச்சிருப்போம்னா டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஸ்டமக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஏர்லியர். நம்ம லிட்டலாக சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்ச ஸ்டேஜஸ்ல இருந்து. பட் தட் இஸ் நாட் கோயிங் டு பி த ஆன்சர். இனிஷியல் டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் யுவர் பக்கல் கேவிட்டி, பார்ஷியல் டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் யுவர் ஸ்மால் இன்டெஸ்டைன், டோட்டல் டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் யுவர் initial digestion takes place in your buccal cavity, partial digestion takes place in your stomach, total digestion takes place in your small intestine. இதுதான் உங்க ஆன்சர். அப்போ நான் வெறும் ஸ்டமக் மட்டும் சொன்னா என்ன அர்த்தம்? ஸ்டமக்ல மட்டும் தான் நடக்கும்னு அர்த்தம். ஏன்னா பக்கல் கேவிட்டி அது கிடையாது. ஸோ உங்க டைஜஷன் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டா ஸ்பிட் அப் ஆகி தான் டைஜஷன் வந்து நடக்குது. ஸோ திஸ் ஷுட் பி ஆர் ஆன்சர். இனிஷியல் டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் யோர் buccal cavity. Next, partial digestion takes place in your stomach, total digestion takes place in your ஸ்மால். இதுதான் உங்களோட ஆன்சராக வந்து இருக்கணும். ஓகே, சில பேர் சொல்லுவாங்க மவுத் பண்ணிட்டுலாம் வெளியே இருக்கிறதா நம்ம மவுத் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வாய் கெனால் இருக்கு இல்லையா, பாத்ரி, அதுதான் நம்ம பக்கல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஃபுட் எடுக்கிறது மூலமாக எடுக்கிறோம், டீத் எல்லாம் உள்ள பாட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் செப்பரேட் டாபிக் விடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வென் வி chew, நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுட்டை நான் இன்ஜெக்ட் பண்ணிக்கிறேன் வாய் மூலமாக. நான் ஃபுட்டை வாயில் இன்ஜெக்ட் பண்ண உடனே ஐம் கோயிங் டு chew the food. நான் கடிக்க ஆரம்பிக்கிறேன். கடிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எச்சி சலைவா வந்து செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு கொஸ்டின் வந்து இருக்குது. salivary glands நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா மேஜரான salivary glands நம்ம ஃபேஸில் மட்டும் we have 3 pairs of salivary glands. 3 pairsனா எத்தனை? 6 இருக்கும். ஓகேவா? ஸோ 6 salivary glands இருக்கும். the first one பெருசு இருக்கிறதுலே பெரிய salivary gland எதுன்னு கேட்டிங்கன்னா parotid gland. அது ஏற்கனவே உங்கள் காதுக்கு கீழே இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. the biggest of your salivary gland is going to be parotid gland. இந்த parotid gland எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா it is present below your ears. இது உங்கள் புக்கில் கிடையாது, நான் திரும்ப சொல்கிறேன். ஆனால் 1 மார்க்கில் வந்து கேட்பாங்க which is the biggest. செகண்ட் பிக்கஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா submandibular. submandibular உங்கள் டங்கு கீழே இருக்கும். சரியா? the first biggest is going to be parotid which is present below your ears. the second biggest is going to be submandibular which is present below your tongue. டங்கு கீழே இருக்கும். அது கடைசியாக இருக்கையிலே சின்னது எதுன்னு கேட்டிங்கன்னா sublingual, உங்களோட இந்த லோவர் ஜாவில் வந்து ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. சரியா? ஸோ 3 pairs of salivary glands வந்து நம்ம உடம்புல இருக்கும். ஸோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் கேட்டிங்கன்னா நான் ஃபுட்டை வந்து chew பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக salivary glands மூலமாக என்ன ஆகுதுன்னா யூ கேன் வெயிட் அவுட் சைட் ரெக்கார்டிங். எஸ், ஸோ சலைவா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டு வந்து சலைவாவோட மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும்.
நான் ஒரு விஷயம் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? இனிஷியல் டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் யுவர் பக்கல் கேவிட்டி. ஸோ சலைவால வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபுட்டு மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட் டைஜஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும், விச் இஸ் நத்திங் பட் கன்வர்ஷன் ஆஃப் ஸ்டார்ச் இன்டு சுகர். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைஜஷன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இனிஷியல் டைஜஷன் அப்படின்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா? என்னன்னு கேட்டீங்கன்னா சாப்பிட்ற ஃபுட்டு சலைவாவோட மிக்ஸ் ஆக ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு என்ன பிரிஞ்சு யார் டைஜஸ்ட் ஆவான்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ச் வந்து என்னவா பிரிஞ்சிடும், சுகராக வந்து டைஜஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இனிஷியல் டைஜஷன் முடிஞ்சு போச்சா? செகண்ட் ஃபுட் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சூ பண்ணதுக்கப்புறம் நான் வாயிலே வச்சுருப்பேன், ஸ்டார்ட் டு முழுங்க ஆரம்பிப்பேன். ஸோ ஃபுட் என்ன ஆகும், என்னோட ஈசோஃபேகஸ் வழியாக ஃபுட்டு வந்து பாஸ் ஆகும். இந்த இடத்துல ஒரு அகைன் ஒரு 1 or 2 மார்க் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. வாட் இஸ் த மஸ்குலர் மூமெண்ட் பை விச் த ஃபுட் பாசஸ் ஃப்ரம் த பக்கல் கேவிட்டி டு ஸ்டமக்? மஸ்குலர் மூமெண்ட் பேருன்னு கேட்பாங்க. வெரி குட், we call it as peristalsis. சரி, இது பார்த்தீங்கன்னா பெரிஸ்டாலிசிஸ் ஆக என்ன ஆகுது, பக்கல் கேவிட்டிலேருந்து ஸ்டமக்கில் போய் விழுது, லைக் ஃப்ரம் டாப் டு பாட்டம். இதுவே ஃபுட்டு வந்து எனக்கு ஒத்துக்கல, வாமிட் வருது, அப்போ என்ன ஆகுது, ஃபுட் பார்த்தீங்கன்னா பாட்டம்லேருந்து கீழேருந்து மேலே வருது, இட்ஸ் கம்மிங் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம், we call it as anti-peristalsis. சரியா? சரி, ஃபுட் என்ன ஆகுது, ஈசோஃபேகஸ் வழியாக பாஸ் ஆகிட்டு இட் இஸ் கோயிங் டு ரீச் த ஸ்டமக். பார்த்தோம் இல்லையா, பக்கல் கேவிட்டி, ஈசோஃபேகஸ், ஸ்டமக். ஸ்டமக்கில் வந்து விழுது. இந்த ஸ்டமக்கில் வந்து கேட்டிங்கன்னா we have very very important 3 mark question. 3 mark question என்னன்னு கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா what are the digestive juices present in the stomach and write its functions அப்படின்னு சொல்லி ஒரு 3 mark question வந்து கேட்பாங்க. ஸ்டமக்கை பொறுத்த வரைக்கும் we have 3 important juice என்னன்னு கேட்டிங்கன்னா stomach la irukkudiya 3 important digestive juices. First one is going to be mucus, second one is going to be hydrochloric acid and third one is going to be pepsin. இது மட்டும் எழுதுனா மார்க் கொடுக்க மாட்டாங்க, you have to write what is the function also கண்டிப்பா இல்லையா? சரி, first I will see for mucus. mucus na என்னது, jelly like substance. very good. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கோல்டு வந்துச்சுன்னா வாயில் இந்த குழக்கொள்ள சளி மாதிரி இருக்கும், கரெக்டாக? சிமிலர் வே தான் மியூக்கஸும் இருக்க போகுது. மியூக்கஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ப்ரெசென்ட் இன் த வால் ஆஃப் த ஸ்டமக் ஆர் த இன்னர் லைனிங் ஆஃப் த ஸ்டமக் இஸ் மேட் அப் ஆஃப் மியூக்கஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். விச் மீன்ஸ் அந்த ஸ்டமக்கோட வாலில் ஒட்டிக்கிட்டே இருக்கும், சரி? தட் இஸ் த மியூக்கஸ் அங்கே இருக்கும். வை த மியூக்கஸ் இஸ் ப்ரெசென்ட் ஆர்எல்ஸ் இன்னொரு பாசிபிள் கொஸ்டின் நம்ம கேட்பாங்க, வை டு வி கெட் அல்சர் ஆர் வை டு வி கெட் கேஸ்ட்ரைட்டிஸ், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து நம்ம கேட்பாங்க. ஐ டெல் யூ வை. So mucus பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு, it is present on the wall of your stomach. Second, HCl விட்டுருங்க. Third we have pepsin. Pepsin ஓட important function. நான் ஒரு question சொன்னேன், first ஒரு question கேட்டேன் இல்லையா, initial digestion takes place in your buccal cavity, which means starch வந்து என்னவா மாறிடுச்சு, சுகரா மாறிடுச்சு. Partial digestion எங்கே நடக்கும்னு சொன்னேன், stomach, because the pepsin will be helping in the digestion of proteins. So second digestion நடக்குதா, partial digestion இதுதான். நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா proteins வந்து 2 இடத்துல digestion நடக்கும். I'll tell you where. first வந்து எங்க நடக்கும், it will happen only in stomach. ஏன்னா இதுவே MCQல ஆப்ஷனாகவும் கேட்பாங்க. initial digestion first protein வந்து எங்க digest ஆகும் உடம்புலன்னு கேட்டிங்கன்னா it will happen only in the stomach. So pepsinோட வேலை என்ன, it helps in the digestion of proteins. இப்போ hydrochloric acid வரலாம். hydrochloric acidக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா we have 2 different functions. first one, இப்போ நார்மலாக நான் சாப்பிட்ற ஃபுட் வந்து நான் 100% கேரண்டியாக சொல்ல முடியுமா பியூராக இருக்கும், எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம் இல்லாமல் இருக்கும் நான் சொல்ல முடியாது. கண்டிப்பாக நான் வாய் திறந்தாலே கண்டிப்பாக சில ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம் உடம்புக்குள்ளே போயிடும். அந்த மாதிரி ஃபுட்டில் இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை கில் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன, இட் கில்ஸ் த ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் present in your food. செகண்ட் ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா இட் ஃபெசிலிட்டேட்ஸ், இந்த வார்த்தை இம்பார்ட்டன்ட், it facilitates the action of pepsin. என்ன அர்த்தம், facilitate னா என்ன அர்த்தம்? yes, what do you mean by facilitate? yes, so pepsin ஓட ஆக்ஷனை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு அந்த ப்ரோட்டீன் டைஜஷனுக்குமே பெப்சினுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான். ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்க்கு 2 விஷயம் உண்டு. ஒன்று வந்து it helps to kill the harmful microorganisms present in the food. Second important function, it facilitates the action of pepsin. It facilitates the action of pepsin. இந்த வார்த்தை கண்டிப்பா நீங்க ஹைலைட் பண்ணி இருக்கணும்.
சரியா? இந்த 3 வார்த்தை முடிஞ்சு போச்சு. ஓகே, நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டேன், why do we get gastritis or ulcer? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து உனக்கு கேட்பாங்க. சரி, imagine when you eat spicy food. சரி, இப்போ நீங்கள் வந்து வாயில் புண்ணு வந்துருச்சு, அல்சர்லாம் வரும், டாக்டர்கிட்ட போவீங்க கரெக்டாக. டாக்டர் என்ன சொல்வார்? மெடிசன் இஸ் செகண்டரி, மெடிசனை விட்டுருங்க. அது தவிர ஃபுட் ஹேபிட்ஸை பற்றி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. என்ன சொல்வாங்க? ஸ்பைசி ஃபுட் எடுக்கக்கூடாது, இந்த ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ், என்ன அர்த்தம்? இந்த சோடா, கோகோகோலா, கார்பனேட் வாட்டர் எல்லாம் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா. விச் மீன்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற ஸ்பைசி ஃபுட்டாக இருக்கட்டும், இந்த கார்பனேட் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், இட் வில் மெல்ட் த மியூக்கஸ். மியூக்கஸ் வந்து மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம மியூக்கஸ் எங்கே இருக்குது? ஸ்டமக்கோட வாலில் தானே ஒட்டிகிட்டு இருக்கு. அப்போ அந்த மியூக்கஸ் வந்து மெல்ட் ஆச்சுன்னா என்ன ஆகிடும்? வி ஹாவ் அன் ஆசிட் ஹியர். அப்போ அந்த ஆசிட் என்ன பண்ணும்? ஸ்டமக்கோட வால் டேரெக்டாக போய் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணும். நம்ம நார்மல் ஆசிட் பட்டாலே புண்ணாயிரமா? அப்போ நம்ம ஸ்டமக்கில் பட வாட் வில் ஹேப்பன்? வயிற்றுல புண்ணு வரும். வயிற்றுல புண்ணு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒழுங்காக சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. ஒழுங்காக சாப்பிட முடியல என்ன ஆகும்? வாயில் கூட புண்ணு வர ஆரம்பிக்கும், கேஸ் ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து காரணம். இன்கேஸ் எக்ஸாமில் அந்த கொஸ்டின் கேட்குறாங்க, why do we get gastritis or why do we get ulcer, இந்த மாதிரி கதை கேட்டாங்கன்னா start from here. எங்க? when we eat spicy food or aerated drinks, it will melt the mucus that is present in the wall of your stomach. As a result, the hydrochloric acid will target your stomach. We will be getting ulcer, gas. உங்க ஆன்சரை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. ஸோ கதையை தெளிவாக எழுதணும், சும்மா பிச்சு பிச்சு போட்ட மாதிரி எழுதி ஸ்டார்டிங் ஃப்ரம் த A to Z உங்கள் கதையை வந்து எழுதி முடிங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி இட் வில் பி 2 or 3 மார்க் கொஸ்டின் தான். விச் மீன்ஸ் you are not going to write more than 3 points. தெளிவாக வச்சுக்கோங்க. நீங்கள் எழுதுகிற 3 points எப்படி இருக்கணும்? வேலிடான பாயிண்ட்ஸாக இருக்கணும். கதை எழுதி சும்மா சிம்பிளாக 3 points 3 மார்க்ஸ் கிடைக்காது. எழுதுகிற பாயிண்ட் வேலிடான 3 points-ஆக வச்சு உங்கள் ஆன்சரை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறீங்க. டன்? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வில் மூவ் ஆன் டு யூ. ஓகே, ஃபைன். ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டமக்லேருந்து நெக்ஸ்ட் எங்கே போய் விழப்போகுது? இட்ஸ் என்ட்ரிங் இன்டு யோர் small intestine. Okay, small intestine la again we have a 2 mark question. சரியா? before small intestine நம்ம ரெண்டு important persons பத்தி பாப்போம். யாருன்னு கேட்டிங்கன்னா, yes, we have liver and pancreas. சரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃப்ளோ சார்ட் நான் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அந்த டைஜஷனோட ஃப்ளோ சார்ட். இதில் பார்த்தீங்கன்னா நான் எங்கேயுமே லிவர் அண்ட் பேன்க்ரியாஸ் பற்றி நான் மென்ஷன் பண்ணவே கிடையாது. ஆனால் நான் இப்போ எழுத போகும்போது நான் லிவர் அண்ட் பேன்க்ரியாஸ் பற்றி மட்டும் எழுதுவேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, டைஜஷனை பொறுத்த வரைக்கும் லிவர் அண்ட் பேன்க்ரியாஸ் இஸ் நாட் அ பார்ட். they are just called as accessory glands அப்படின்னு சொல்லுவோம். accessoryனா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஃபோன்லாம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைடில் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, the headset ஃப்ரீ, ப்ளூடூத் ஃப்ரீ, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா accessory கொடுப்பாங்களே, அதே மாதிரி கதை தான். they are not a part of your digestion, liver and pancreas, but they will be helping in digestion. ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனால் டைஜஷனில் பார்ட் கிடையாது. அப்படி என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, they will be secreting some chemicals or liquid. அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னா, we call it as enzymes. திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, I'll tell you in the upcoming classes because already time. enzymes பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து நிறைய ஆர்கன்ஸ் இருக்கும். எல்லா ஆர்கன்ஸுமே some kind of liquid secrete பண்ணுறான்னு வச்சுக்கலாம். சில ஆர்கன்ஸ் செக்ரீட் பண்ணக்கூடிய லிக்விட்ஸ்க்கு பேர் we call them as hormones. சில ஆர்கன்ஸ் செக்ரீட் பண்ணுறதுக்கு பேர் we call it as enzymes. அது எது எதுக்குன்னு அப்கமிங் கிளாஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் ஆர் டிஃப்ரெண்ட் 3 மார்க் கொஸ்டின்லையுமே கேட்பாங்க. இப்போதைக்கு லிவர் அண்ட் பேன்க்ரியாஸ் செக்ரீட் பண்ணக்கூடியது we call it as enzymes அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, அப்படி என்ன என்சைம் செக்ரீட் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, liver will be secreting an enzyme called as bile juice. ஞாபகம் வச்சுக்கோங்க, லிவர் என்னமா செக்ரீட் பண்ணும்? ஓகே, இன்னொரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, இந்த லிவர் செக்ரீட் பண்ணக்கூடிய பைல் ஜூஸ் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வெரி குட், இட் வில் பி ஸ்டோர்ட் இன் த கால் பிளாடர். கால் பிளாடரில் தமிழில் வந்து பித்தப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்டலாக ஒரு சின்ன பெலூன் மாதிரி ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும், க்ரீன் கலரில். if you see this diagram, இதில் கொடுக்கல, சரி, ஒரு க்ரீன் கலர், I'll show you the next class. ஒரு சின்ன க்ரீன் கலர் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும், we call it as கால் பிளாடர். ஓகே, நெக்ஸ்ட் பேன்க்ரியாஸ் எடுத்துக்கலாம். பேன்க்ரியாஸ் என்ன செக்ரீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ட்ரிப்சின். ஓகே, நான் இன்னொரு விஷயம் சொன்னேன், அகைன் கம் பேக். இனிஷியல் டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் யோர் பக்கல் கேவிட்டி. ஏன்னா பக்கல் கேவிட்டியில் என்ன நடக்குது? starch is getting converted into sugar. Initial digestion முடிஞ்சிடுச்சு. Partial digestion ஸ்டமக்ல ஏன் சொன்னோம்? because ஸ்டமக்ல என்ன டைஜஸ்ட் ஆகுது? புரோட்டீன். பெப்சின் என்ன பண்ணுது? புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணும். Total digestion will take place in your small intestine அப்படின்னு சொன்னேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த liver and pancreas secrete பண்ணுது பார்த்தீங்களா, அந்த enzymes. liver என்ன secrete பண்ணும்? bile juice. pancreas என்ன secrete பண்ணா? trypsin. pancreas என்ன secrete பண்ணும்? trypsin. இது ரெண்டுமே எங்க போய் விழும்னு கேட்டிங்கன்னா, உங்க small intestine போய் தான் விழும். அதனால தான் total digestion will take place in your small intestine.
நான் இன்னொரு விஷயமும் உண்ட சொல்லியிருப்பேன், ப்ரோட்டீன்ஸ் நம்ம உடம்புல 2 இடத்துல டைஜஷன் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஒன் இன் யோர் ஸ்டமக் அண்ட் another in your small intestine. எதனால? trypsin will be helping in your further digestion of proteins. நான் சொல்கிற வார்த்தையை நோட் பண்ணுங்க, further digestion, which means இனிஷியலாக ஸ்டமக்கில் டைஜஸ்ட் ஆகிடும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து டைஜஸ்ட் ஆகும்போது further digestion will take place in your small intestine because of this trypsin. புரியுதா நான் சொல்கிறது? ஓகே, சரி, நெக்ஸ்ட் எங்கே போய் விளையாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில். ஸ்மால் இன்டெஸ்டைனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. why does the total digestion takes place in your small intestine? இந்த கதை வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன எழுதுவீங்க? the secretion from liver and pancreas will be entering or will be reaching your small intestine. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல முடிஞ்சிடும். செகண்ட் பாயிண்ட் கேட்டிங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் we have an important person. வெரி குட். வில்லை வந்து நிறைய ப்ரெசென்ட் ஆயிருக்கும். வில்லை ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கும். இந்த வில்லை பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆர் ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் வில்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? வில்லை பார்த்தீங்கன்னா they are like tiny hair like projections. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் பாயிண்ட் கேட்டிங்கன்னா வாட் இஸ் வில்லை மேட் அப் ஆஃப்? யூ ஹேவ் ரைட் வில்லை இஸ் மேட் அப் ஆஃப் blood vessels and capillaries. வில்லை இஸ் மேட் அப் ஆஃப் blood vessels and capillaries. செகண்ட் பாயிண்ட் முடிஞ்சிடுச்சா? அப்போ இந்த வில்லை என்ன பண்ணணும் சொன்ன, டோட்டல் டைஜஷன் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ் இன் யுவர் ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? அது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லிட்டலாக ஐ ஹவ் கிவன் யூ த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன். அதனால் லேபிள் பண்ணியிருக்கேன். இது உங்கள் புக்கில் கிடையாது. ஸோ ஜஸ்ட் யூ கேன் நோட் ஆஃப் இட். பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்ட் ஆஃப் யுவர் ஸ்மால் இன்டெஸ்டைன், அதுக்கு பேர் வி கால் இட் அஸ் டியோடினம். மிட் பார்ட் வி கால் இட் அஸ் ஜிஜினம் அண்ட் த லாஸ்ட் மேஜர் பார்ட் வி கால் இட் அஸ் இலியம். ஓகேவா? ஸோ இந்த டியோடினமில் தான் பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த லிவர் அண்ட் பேன்க்ரியாஸ் ஜூஸ் செக்ரேட் பண்ணிட்டு பார்த்தீங்களா என்சைம்ஸ், அது டியோடினம் வந்து ரீச் ஆகும். அப்போ டியோடினமில் தான் என்ன ஆகுது, டோட்டல் டைஜஷன் நடந்து முடிஞ்சிடும். அப்போ வாட் அபவுட் ஜிஜினம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் இருப்பா? வில்லை இருக்காங்க. வில்லை என்ன பண்ணும்? டைஜஸ்ட் ஆன பொருட்கள் நியூட்ரிஷன் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு பிளட் ஸ்ட்ரீமில் ரிலீஸ் பண்ணி விட்டுடுவாங்க. அப்போ பிளட் ஸ்ட்ரீம் ரிலீஸ் ஆனால் என்ன ஆகும்? அப்போ அந்த பிளட் என்ன ஆகும்? ஒரு ஆர்கனுக்கோ இல்லை செல்லுக்கோ ரீச் ஆகும்போது ஃபர்தர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நியூட்ரிஷன் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ வாட் அபவுட் இலியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிச்சம் இருக்கிற பார்ட்டை லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு சப்ளை பண்ணுறது தான் இந்த இலியத்தோட வேலை. ஸோ if they ask you what is the length of small intestine அப்படின்னு கேட்டிங்கன்னா, it is going to be around 7 meters. நம்ம இருக்கிறது உடம்புல ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கும். கரெக்டாக? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் பெருசு, லார்ஜ் இன்டெஸ்டைன் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். ரைட்? ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் லென்த் என்னன்னு கேட்டிங்கன்னா 7 meters. லார்ஜ் இன்டெஸ்டைன் லென்த் என்னன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி அரௌண்ட் 1.5 meters லார்ஜ் இன்டெஸ்டைன். ஓகேவா? இந்த இடத்துல இன்னொரு பாசிபிள் கொஸ்டின், they will ask you 2 or 3 mark question. Why does the herbivores or grass eating animals have larger small intestine when compared to human beings? என்ன சொல்றா, நம்மள small intestine விட herbivores or grass eating animalsக்கு small intestine ரொம்ப பெருசா இருக்கும், which means 3 to 6 times பெருசா இருக்கும் நம்மளத விட. What is the reason அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 2 or 3 mark question. என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராஸ்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட் இருக்கும். யார் இருப்பா? செல்லுலோஸ். ஸோ செல்லுலோஸ் பார்த்தீங்கன்னா நம்மளால் டைஜஸ்ட் பண்ண, பிகாஸ் என்னது நம்மளுக்கு குட்டி, அவங்களுக்கு வந்து பெருசாக இருக்கும். தட் இஸ் த ரீசன் நேச்சுரலாகவே தே ஹேவ் டு, அவங்க பாடி செல்லுலோஸ் வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு தே பாடி ஷுட் பி கேப்பபிள். அதனால தான் அவங்களுக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன் ரொம்ப பெருசாக இருக்கும் நம்மள்த கம்பேர் பண்ணுறது. நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா நைட் டைம்லலாம் கூட கீழெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பிகாஸ் நம்மளால் டைஜஸ்ட் பண்ண முடியாது. தட் இஸ் த ரியல் ஃபேக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வில்லை இருக்குது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் blood vessels and capillaries, which function என்ன இருக்கும்? It helps to absorb the nutrition and supply to the blood stream. முடிஞ்சு போச்சா? இதனால தான் டோட்டல் டைஜஷன் will take place in your small intestine. கடைசியாக யார் இருக்கா? ஃபுட் எங்கே பாஸ் ஆகுது? இட் பாஸ் ஆன் டு your large intestine இல்லையா? ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைனை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்? மிச்ச மீதி எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டராக இருந்தால் கூட இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் டோட்டலி அப்சர்வ் பண்ணிவிட்டு ஆனஸ் வழியாக எக்ஸ்க்ரீட் பண்ணி விட்டுடும். சரி, ஆனஸ் வழியாக எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெக்டமில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ இஃப் யூ see இந்த இடத்துல ரெக்டம் இருக்கும், ரெக்டம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஸ்டோர் பண்ணிவிட்டு ஆனஸ் வழியாக டிஸ்சார்ஜ் பண்ணிவிடும். திஸ் இஸ் கோயிங் டு பி யோர் டோட்டல் டைஜஷன் ப்ராசஸ். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துட்டு ஐ கிவ் யூ த நோட்ஸ், தென் ஐ ஸ்டார்ட் ஆன் ஃபார் த நெக்ஸ்ட் டாபிக். நான் ஜஸ்ட் எடுத்து கோ த்ரூ ரீட், உங்கள் புக்கில் ரீட் பண்ணிட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்க்கு ஒரு ஃபஸ்ட்டு 10 to 15 என்னமா புக் இல்லை, ஃபைன். வாட் ஐ வில் டூ இஸ் மோஸ்ட்லி இந்த 1 or 2 days நான் நோட்ஸ் வந்து ஒரு PDF ஃபார்மேட்டில் குரூப்பில் போட்டுறேன். யூ கேன் லேர்ன் ஃப்ரம் தட் அண்ட் கம் ஃபார் த நெக்ஸ்ட் கிளாஸ். சரி, புக் இல்லையா? யூ கேன் டவுன்லோட் ஃப்ரம் த குரூப், ஆன்லைனில் இருக்கும் இல்லையா PDF. சரி, எனிவே நான் நோட்ஸ் நான் குரூப்பில் போடுறேன், PDFல போடுறேன். ஒரு 1 or 2 days மோஸ்ட்லி ப்ராப்ளி பை சண்டேக்குள்ள நான் போட்டுடுறேன். ரீட் பண்ணிவிட்டு எனக்கு அடுத்த கிளாஸ்க்கு வாங்க. ஐ லாஸ்ட் சம் கொஸ்டின்ஸ், தென் ஐ மூவ் ஆன் வித் த அப்கமிங் டாபிக். ஒரு சின்ன ரீகேப்பை வச்சுக்கலாம். திரும்ப சொல்ல நான் எடுத்தது புரியலனா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ, இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஃபைன்மா, தேங்க்யூ.
தேங்க்யூம்மா. இந்த பேப்பர் சாரி அதை எடுத்துக்கோங்க. Oh my god. Attendance. Sorry. ஒரே நிமிஷம் அட்டெண்டன்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க சார்.